السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலானுடைய பாதி திரையை நாம் கடந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நாம் தொழுத தொழுகைகளையும் வைத்த நோன்புகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபூல் செய்து ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். இன்றைய தராவி தொழுகையில கடைசி சூறாக ஓதப்பட்ட சூரா அல் ஃபுர்கான். அந்த சூறாவிலே 63வது ஆயத்திலே அல்லாஹ் நற்பண்புகளில் ஒரு பண்பை பற்றி அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்ற பொழுது, செலவினங்களிலே நடுத்தரமாக சிக்கனமாக செயல்படுவார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நற்பண்பை பற்றி அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார். வல்லதீன இதா அன்பகு லம் யுஸ்ரிஃபு வலம் யக்துரு வகான பைன ذلك கவாமா என்று சொல்லக்கூடிய ஒரு வசனம். அதில் அல்லாஹ் சொல்வான், அவர்கள் தர்மம் அல்லது செலவு செய்தால் அளவு கடந்து விட மாட்டார்கள், அதே போல கஞ்சத்தனமும் செய்ய மாட்டார்கள். இதற்கு மத்தியிலே ஒரு தரத்திலே நடுத்தரமாக செயல்படுவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்கிறார். ஒருவர் ஏழ்மையான சூழலிலே வாழ்வதனால் அவர் வாழ்நாள் முழுக்க ஏழையாகவே இருப்பார் என்பது அர்த்தமல்ல. அதே போல ஒருவர் பணக்காரராக இருக்கின்றார் என்று சொன்னால் அவர் வாழ்நாள் முழுவதும் பணக்காரராகவே இருப்பார் என்பதாகவும் நாம் சொல்லிவிட முடியாது. மாறாக ஏழையை அல்லாஹ் திடீரென பணக்காரனாக்குவதும் பணக்காரனை திடீரென ஏழையாக்குவதும் அது அல்லாஹ்வுடைய ஞானத்தின்படி இருக்கிறது. எல்லாமே உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சோதனை தான். ஆகவே பணம் இல்லாத பொழுது நாம் பரிதவித்து போவதும், நெருக்கடியான சூழ்நிலையை நிலை குலைந்து போவதும், அதே போல பணம் வருகின்ற பொழுது பந்தா பண்ணுவதும் தவிர்க்கப்பட வேண்டும். இந்த இறைவசனத்திலே அல்லாஹ் சொல்லக்கூடிய 2 தீய பண்புகளை விட்டும் அவர்கள் தவிர்ந்திருப்பார்கள், தன்னுடைய வாழ்க்கையிலே தவிர்ந்திருப்பார்கள் என்று அல்லாஹ் அடையாளப்படுத்தி காண்பிக்கின்றார். ஒன்று, வீண் விரயம் செய்யாமல் வாழ்வார்கள். இன்னொன்று, கஞ்சத்தனம் கருமித்தனம் செய்யாமலும் வாழ்வார்கள் என்று அல்லாஹ் இந்த 2 விஷயத்தை குறிப்பிட்டு இந்த வசனத்திலே சொல்லி காண்பிக்கின்றார். ஹலீஃபா அப்துல் மலிக் இப்னு மர்வான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய மகள் ஃபாத்திமா என்று சொல்லக்கூடிய ஒரு மகள் இருந்தார். அந்த மகளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்க்க வேண்டும் என்பது அந்த ஹலீஃபா அப்துல் மலிக்கினுடைய ஆசை. அப்ப அந்த நேரத்தில் இருந்த உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு திருமணம் கொடுத்து முடிக்க வேண்டும் என்பதாக ஆசைப்பட்டார்கள். அப்ப என்ன செஞ்சாங்க, தன்னுடைய மகளுக்கு மருமகனாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்வதற்காக வேண்டி அவர்களுடைய அந்த லைஃப் ஸ்டைல், வாழ்க்கையினுடைய போங்கு எப்படி இருக்கிறது என்பதை பரிசோதிப்பதற்காக வேண்டி ஹலீஃபா அப்துல் மலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் போய் அவங்கள்ட்ட போய் கேட்டாங்க. உமர் இப்னு அப்துல் அஜீஸ் அவங்கள்ட்ட, உங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது, அதாவது நீங்க செலவு செய்யறது எப்படி செலவு பண்ணுவீங்க, உங்களுடைய வாழ்க்கையினுடைய செலவுகள்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப அதுக்கு உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, அமீர் முஃமினீன் அவர்களே, 2 தீமைகளுக்கு மத்தியிலே அழகிய முறையிலே நான் அமைந்த செலவை செய்கிறேன் என்று சொன்னார்கள். அதாவது 2 தீமைகளுக்கு மத்தியிலே என்று சொன்னால் உமர் அப்துல் அஜீஸ் அவர்கள் விளக்கம் சொன்னார்கள். முதலாவது தீமை என்பது வீண் விரயம், 2வது தீமை என்பது கஞ்சத்தனம். அழகிய முறையிலே அமைந்த செலவு என்பது இந்த 2க்கு மத்தியில் இருக்கக்கூடிய நடுநிலை. அந்த நடுநிலையான செலவை தான் நான் என்னுடைய வாழ்க்கையிலே செலவு செய்து வருகிறேன் என்பதாக சொன்ன பொழுது இதை குறித்து உடனே அந்த அப்துல் மலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அமீருல் முஃமினீன் அவர்கள் என்ன செஞ்சாங்க, தன்னுடைய குடும்பத்தார்கள்ட்ட போய் நம்முடைய மகளுக்கு சரியான மருமகர், சரியான கணவர் இவர்தான் என்பதாக உமர் இப்னு அப்துல் அஜீஸ் அவர்களை தன்னுடைய மகள் ஃபாத்திமா ஃபாத்திமா அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் என்று சொன்னால், செலவு செய்யக்கூடிய விஷயத்திலே நான் நடுத்தரத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். அதாவது கஞ்சத்தனமும் பண்ணக்கூடாது. அல்ல என்ன செய்வான், வேற ஏதாவது வழியில நம்மள்ட்ட இருந்து அந்த காசை பணத்தை வெளியே போகும்படி செய்து விடுவான். அதே போல அதிகமாக வீண் விரயமும் செய்யக்கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லித்தரக்கூடிய செய்தி அதுதான். இப்ப பாருங்க, ஆரம்ப காலத்துல எல்லாம் நம்மளுடைய மூதாதையர், நம்முடைய தாய் தகப்பனுடைய காலத்துல எல்லாம் எப்படின்னா,
ஒரு பொருள் வாங்கினாங்கன்னு சொன்னா நம்ம பிள்ளைக்கு பிறகு நம்முடைய பேரன் பேத்திக்கெல்லாம் அதை உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பொருளை வாங்குவாங்க. அது ஒரு காலம் இருந்தது. இப்ப பாருங்க, நாம் பயன்படுத்தக்கூடிய வாங்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் நம்ம மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், நம்ம பிள்ளைங்க கூட யூஸ் பண்ண முடியாது. ஏன்னு சொன்னா பொருட்களுடைய இது அப்படிதான் இருக்குது. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலே பயன்படுத்தக்கூடிய அன்றாட தேவையான சாதனங்கள் எப்படி இருந்தது என்பதையெல்லாம் நாம் சற்று ஹதீஸ்களை புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால் வரலாற்று நெடுகிலேயும் அருமை நாயகத்தினுடைய வசதிகள் எப்படி இருந்தது என்பதை நாம் பார்க்க முடியும். ஒரு உமர் ரலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போறாங்க. போகும்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாயில படுத்திருக்கிறாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சாங்க. எந்திரிச்சு தன்னுடைய துணி அந்த வேஷ்டியை சரி பண்ணிக்கிட்டாங்க. சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் உமர் ரலியல்லாஹு வந்த உடனே அப்படி பாக்குறாங்க. உமர் ரலியல்லாஹு பார்த்துட்டு அந்த அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்புல அந்த ஒரு துணி மட்டும்தான் இருக்கு, அதைத்தான் சுத்தி இருக்கிறாங்க. அங்கேயும் பாக்குறாங்க, அருமை நாயகத்தினுடைய அந்த முதுகுல பாயினுடைய அந்த அச்சு அப்படியே இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அருமை நாயகமே, உங்களுடைய நான் பார்க்கிறேன், உங்களுடைய உடலிலே நீங்கள் படுத்திருந்த அந்த பாயினுடைய அச்சு இருக்குது. உங்களுடைய வீட்டை சுத்தி சுத்தி பாக்குறேன், கொஞ்சமான கோதுமை இருக்குது. அதே போல உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு 17 கப்பாவது ஒரு தோல் மாத்திரம் இருக்கு, தோல் பை, வேறு எதுவுமே இல்லையே என்பதாக பார்த்துட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழ ஆரம்பிச்சிடறாங்க. கண்ணுல இருந்து கண்ணீரா வருது. அருமை நாயகம் அழுது விட்டு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அழுது விட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க எப்படிப்பட்ட நபி, அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், ஏன் உங்களுடைய நிலை இப்படி என்பதாக அழுதவர்களாக கேட்ட பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஏன் அழுவுறீங்க என்பதாக கேட்ட பொழுது உமர் ரலியல்லாஹு தெளிவா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய உடலிலே பாயினுடைய அச்சு இருக்குது. உங்களுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய விலை மலிவான சில பொருட்கள் மாத்திரம்தான் இருக்குது. ஆனா பாருங்க, பாரசீகமும் இத்தாலியும் ஆளக்கூடியவர்கள் கனி வர்க்கங்களிலேயும் நதிகளிலேயும் உல்லாசமாக இருக்கிறாங்க. ஆனா நீங்க அல்லாஹ்வுடைய தூதர், அவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நன்னபியாக இருக்கக்கூடிய நீங்கள் இந்த அளவிற்கு மிக மிக இலகுவாக இருக்கிறீர்களே, ஏழையாக இருக்கிறீர்களே என்பதாக நினைத்து நான் அழுகிறேன் என்பதாக சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹத்தாபினுடைய மகனே, நமக்கு மறுமைதான் நிரந்தரம், அவர்களுக்கு இம்மைதான் நிரந்தரம் என்பது நமக்கு தெரியும் தானே என்பதாக சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆம் என்பதாக அழுது கொண்டே சொன்னார்கள் என்ற செய்தியை ஹதீஸ்களிலே பார்க்கின்ற பொழுது அருமை நாயகத்தினுடைய வசதிகள் என்பது ஏழ்மையிலே மிக மிக நடுத்தரமான, அதற்கும் கீழாகவே அருமை நாயகம் வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீட்டுக்குள்ள போன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள போறாங்க. போகும்பொழுது அவங்க பார்த்த உடனே அவங்களுடைய புருவம்னா மேல தூக்குற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஆச்சரியத்தோடு பாக்குறாங்க. பார்த்துட்டு தன்னுடைய இருந்த இடத்துல ஒரு அழகான புத்தம் புதிய விரிப்பு ஒண்ணு விரிக்கப்பட்டிருக்கு. அதை பார்த்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியத்தோட பார்த்துட்டு ஆயிஷா நாயை கூப்பிட்டு கேட்டாங்க, இது என்ன விரிப்பு, யார் கொண்டு வந்ததுன்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ ஆயிஷா நாய் சொன்னாங்க, அன்சாரி பெண்மணி ஒருத்தவங்க வந்தாங்க, என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ உங்களுடைய விரிப்பை பார்த்துட்டு இது யாருக்குள்ளதுன்னு கேட்டாங்க. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குரியது என்பதாக சொன்ன பொழுது அருமை நாயகம் இந்த கிழிந்த பழைய விரிப்பிலே உட்கார்ந்து இருக்கிறாங்க என்பதாக சொல்லிவிட்டு வீட்டிற்கு சென்றவர்கள் இந்த அழகிய விரிப்பை கொண்டு வந்து உங்களுக்காக வேண்டி அதை விரித்து நிறுத்தினார்கள் என்பதாக சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னாங்க, ஆயிஷாவே, இதை எடுத்து அந்த பெண்ணிட்ட திரும்ப கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. 3 தடவை மீண்டும் மீண்டும் சொன்னாங்க, ஆயிஷாவே இந்த விரிப்பை கொடுத்துருங்க என்பதாக. ஆயிஷா நாயகி சொன்னாங்க, பொதுவாக நம்ம பெண்களுடைய பழக்கம் என்ன, ஏதாவது ஒரு நல்ல பொருள் நம்முடைய வீட்டுக்கு வந்துச்சுன்னா அதை திரும்ப கொடுக்கறதுக்கு மனசே வராது. அப்ப ஆயிஷா நாயகி சொன்னாங்க, இது இருந்துட்டு போட்டுமே, நல்லா இருக்குதா என்பதாக. அருமை நாயகம் சொன்னார்கள், இல்லை இல்லை, இதை அந்த பெண்ணிடத்திலே திரும்ப கொடுத்து விடுங்கள் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறை சொன்னார்கள். என்று சொன்னால் பணக்காரர்களைப் போல வெளியிலே காட்டக்கூடிய அந்த பெரிய நிலையை அருமை நாயகம் விரும்பவில்லை. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவிற்கு ஏழ்மையாக, அதுவும் நடுத்தரத்திலே எல்லோருக்கும் முன்னாலும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அருமை நாயகம் கடைபிடித்தார்கள். அபில் ஹய்யாஜில் அசதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னாங்க,
ஒரு காபத்துள்ளாக சுத்தி தவாபு வந்துகிட்டு இருக்கிறான். அப்போ அங்க ஒருத்தர் துவா கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு, யா அல்லாஹ் என்னுடைய மனதை கருமித்தனத்திலிருந்து காப்பாற்றுவாயாக என்பதாக துவா செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அதை மட்டுமே ஒருத்தர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு, திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறார். அதை பார்த்தவங்க இவங்க கேட்டாங்க, ஏன் அதை விட வேற நிறைய துவாக்கள்லாம் இருக்குது, அதை மட்டும் கேட்கிறாரு என்பதாக. அவரிடத்துல பக்கத்துல போய் கேட்கிறாங்க, வேற துவா எல்லாம் இல்லையா என்பதாக. அப்ப அந்த மனிதர் சொன்னார், கருமித்தனத்திலிருந்து நான் பாதுகாக்கப்பட்டு விட்டேன் என்று சொன்னால் வேற எந்த பாவத்தையும் நான் செய்ய மாட்டேன். இந்த கருமித்தனம் தான் எனக்கு எல்லா பாவத்தையும் செய்ய வைத்துவிடும். ஆகையினால் அல்லாஹ்விடத்திலே இதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் என்பதாக சொன்னார். 8 யாருன்னு பாக்குறாங்க, அவங்கதான் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். சஹாபி. அருமை நாயகத்தினுடைய கண்களுக்கு முன்னால் அவர்களுடைய சமூகத்திலே வளர்ந்த பணப்பொருளை எப்படியெல்லாம் செலவு செய்ய வேண்டும், நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற விஷயத்திலே அருமை நாயகத்தினிடத்திலே படித்த அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் கஞ்சத்தனத்திலிருந்து அல்லாஹ்விடத்திலே நிறைய துஆ செய்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடுத்தரத்திலேயே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு பொருளாதாரத்திலே பரக்கத்து செய்து வீண் விரயமோ கஞ்சத்தனமோ செய்யாமல் நல்வழியிலே செலவு செய்ய நற்பண்புகளோடு நம் அனைவர்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாழ வைப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு.